Hello students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் கொடுத்து நம்மளோட பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் அதை பத்தியும் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் அப்டேட். நம்ம வந்து ஏப்ரல் மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நிறைய பேர் வந்து சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து கண்டிப்பா வேணும், நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் அப்படி சொல்லி பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு சீட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ண எல்லாருமே இந்த மார்ச் எண்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ். இது வந்து ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு தொழிலை உருவாக்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் டெய்லர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ஆரி டிசைனர்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரூச் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்கள தாண்டி நீங்கள் இன்றைக்கி ஒரு காம்போசிட் மேக் பண்ணுறவங்களா, பர்த்டே கவுன், வெட்டிங் கவுன் மேக் பண்ணுறவங்களா நீங்களும் மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி எதுவும் டவுட்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு டீட்டெயில் வந்து மேலே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்களை நான் கைட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்கிற மோட்டிவேஷனல் என்னென்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு நிறைய ஹாப்பி தரும், மகிழ்ச்சியை தரும். எப்படின்னா, லட்சங்கள் கோடிகள் இருந்தால் கூட நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குமானா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். சம்டைம்ஸ் கிடைக்கலாம், சம்டைம்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கும். ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். சின்ன விஷயமா இருக்கலாம், நமக்கு அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணோம், இன்னும் நம்ம பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நமக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம பிடிக்காமல் பண்ணாக்கி எவ்வளோ தான் பண்ணாலும் அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு சக்ஸஸ் கிடைக்காது. என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணோன்னா நமக்கு அதோட விஷயம் வந்து நமக்கு பண்ண ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணும். அதே நம்ம ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது உண்மை தான், தோல்வியே வராது. நான் என்னோடய லைஃப்பில் இருந்து ஒரே சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர், 5 இயர்ஸ் இருக்கும், கொரோனா ஸ்டார்டிங். அந்த டைமில் வீட்டில் தான் நம்ம சும்மா இருப்போம், ஆன்லைன் கிளாஸ் தான் போகலாம். நான் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன், ஆன்லைன் கிளாஸ். அந்த டைமில் எனக்கு வந்து ஆரி போட, நான் டெய்லரிங் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நான் எனக்கு ஓனாகவே ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ ஆரி போடுறது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ வந்து எனக்கு அந்த டைமில் ஒரு 500 அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்து, நிறைய ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தோணிச்சு. அப்போ ஒரு ஆரி ஸ்டாண்ட் வாங்க என்னால் முடியல, அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரே ஒரு ஆரி நீடில் வாங்கிக்கிட்டு வீட்டில் வந்து ஆரி ஸ்டிச் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்படியே கிளாத்தை வச்சுட்டு ஃப்ரேம் கூட வாங்கலை, அது கூட எனக்கு பெரிய விஷயமா இருது. ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நானும் இப்போ இருக்க நானும் என்னையும் நினச்சி பார்க்குறேன். அப்படியே எத்தனையோ பேருக்கு நம்ம வந்து ஆரி மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம், ப்ரூச் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம், பேபி ஃப்ராக் காம்போசிட் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம். எல்லாமே ஹோல்சேல் எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி வெளியே கிடைக்கிற அமௌண்ட்டை விட நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறோம். ஒரு பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் நம்மளோட சேனலில் நம்ம அப்டேட் பண்ணால் கூட வெளியில் போய் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதோட கூட தான் ஆகும். நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கூட அதை பண்ணுவோம். இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன விஷயம்னா, நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேன், எனக்கு அது வந்து பெரிய விஷயமா இருந்தது. இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இப்போ இருக்கும். அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும், என்னால் வந்து நான் எடுத்து ஹோல்சேல் எடுத்து அவங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டில் கொடுக்க முடியும்னா அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிப்பட்ட விஷயம்லாம் பண்ணும்போது எனக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய டயர்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து என்னோடய வேலையை ஒதுக்கி இது பண்ணுற மாதிரி இருக்கும், சைடில் எக்ஸ்ட்ரா வேலையை இழுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது கஸ்டமர்ஸ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன், நிறைய நாளாக வாங்கணும்னு நினச்சேன், உங்ககிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நான் வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் தருவாங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டோம், நீங்களாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி, கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பார், அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்க இப்படின்லாம் சொல்லுறதை கேட்கும்போது ஏதோ ஒன்று உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது, யாரோ 2 பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாவது இருக்க அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது. இன்றைக்கி கூட நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள்.
நல்லா பண்ணுங்கள். அதோட அவுட்புட் வந்து நீங்கள் முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இன்னும் இதை விட நல்லா தான் பண்ணணும், இதோட அவுட்புட்டே நமக்கு இவ்வளோ வந்திருக்கு, இதை விட சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எல்லாரையும் போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காங்க, எல்லாரையும் தாண்டி இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்மளோட கோர்சஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ கிளாஸஸ் நிறையா இருக்குது. டெய்லரிங் கிளாஸ் இருக்குது, ஆரி கிளாஸ் இருக்குது, ப்ரூச் கிளாஸ், இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் இருக்குது. இது வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்னும் அப்கமிங் டேஸில் ரெசின் ஆர்ட் கிளாஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா சாஃப்ட் டாய்ஸ் மேக் பண்ணுற கிளாஸு, சாரீ டிராப்பிங், சாரீ ப்ரீபீட்டிங், இந்த கிளாஸ் எல்லாமே கொண்டு வர போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளோட சேனல் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ், லைக் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்? நிறைய பேர் பேண்ட் ஷர்ட் கோர்ஸ் வேணும்னு கேட்டிங்க, ஜென்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்க. நீங்களும் என்ன கோர்ஸ் உங்களுக்கு வேணும், அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்டு கோர்ஸாக என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட விருப்பத்தையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் எங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது வரைக்கும் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ப்ரூச் மெட்டீரியல், ஆரி மெட்டீரியல், இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல் வாங்கினா கூட நம்மக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டேயே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஆரி லேஸ் வந்து நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸாக எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து நமக்கு இதை வந்து டெலிவரி பண்ணணுன்னா கூட எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து என்ன வேணுன்னா கூட நீங்கள் இப்போ கூட ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அதுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான பல்க் ஆர்டர்லாம் எடுக்கும்போது கம்மியான அமௌண்ட்டே நம்ம வந்து கொடுக்க முடியும். எல்லாமே லைனிங்கு, இந்த மாதிரி கேன்வாஸு, கேன் நிறைய பேர் தெரியாது, கேன்னா என்னென்னு தெரியாது. இதுதான் கேன் பட்டியுமே இருக்குது. இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து டெய்லரிங் ரிலேட்டடாக, ஆரி ரிலேட்டடாக, ப்ரூச் ரிலேட்டடாக எல்லாமே இருக்குது. எல்லாமே காட்டணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வேணால் சொல்லுங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் வேணால் காட்டுறேன், டீட்டெயில்டாக காட்டுறேன். நிறைய இருக்குது. இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட என்னால் ஹோல்சேலில் வாங்கி தர முடியும். ஏன்னா வந்து நான் இதுக்காகவே 10-15 நாட்கள் வந்து நான் அலைஞ்சி நிறைய கடைகளை தேடி கரெக்டான பிளேஸை கண்டுபிடிச்சி இப்போ அதை நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறனால நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். உங்களுக்கும் அதே ஹோல்சேல் ரேட்டில் கண்டிப்பாக நம்மளால் சப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.